Good morning, students. நம்ம பருப்பொருள்களின் நம்ம சுற்றியுள்ள பருப்பொருள்களுடைய அதை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்ம சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அதில் பருப்பொருள்கள் என்றால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படித்தோம். பருப்பொருள்களுடைய மிக சிறிய துகள்கள் மிக சிறிய துகள்களால் ஆனது. அந்த சிறிய துகள்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அணுக்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த அணுக்களை நம்ம சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியால் கூட பார்க்க முடியாது. ஆனால் அதில் அந்த அணுவினுடைய அமைப்பை கண்டறிவதற்கு 2 நுண்ணோக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்படி பார்த்தோம். அது என்ன நுண்ணோக்கிகள்லாம் அப்படின்னா அணுத்தரமான நுண்ணோக்கி, ஊடுபுல எலக்ட்ரான் நுண்ணோக்கிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அது அணுவில் அணுவின் மைய பகுதியில் என்ன இருக்குது, அணுக்கரு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த அணுக்கருவில் என்னென்ன துகள்கள்லாம் இருக்குது, புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குன்னு பார்த்தோம். புரோட்டான் நேர் மின்சுமையுடையது, நியூட்ரானுக்கு என்ன கிடையாது, மின்சுமை கிடையாதுன்னு பார்த்தோம். அதனை சுற்றி எலக்ட்ரான்கள் என்ன செய்கிறது, வருகிறது அப்படிங்கிறத என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ பருப்பொருளுடைய சிறப்பு பண்புகள், பருப்பொருளுடைய பண்புகள், சிறப்பு பண்புகள். சரியா? அது என்ன அப்படின்னா பருப்பொருள்களை துகள்களால் ஆனது பார்த்த அந்த துகள்களுக்கு இடையே என்ன காணப்படுகிறது அப்படின்னா அதிக இடைவெளி காணப்படுகிறது. இது வெவ்வேறு பொருள்களுக்கு வெவ்வேறு விதமாக இருக்கும். திண்ம பொருள்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், திரவ பொருள்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வாயு பொருள்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வெவ்வேறு பருப்பொருள்களுக்கு எப்படி இருக்கும், வெவ்வேறாக இருக்கும். உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம், ஒரு குவளையை எடுத்துக்கிறோம். அந்த குவளையில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நீர், கொஞ்சோண்டு முதலாவது அந்த குவளைக்குள்ளே என்ன போடுது அப்படின்னா தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இதை போடுறோம் அப்படின்னா சர்க்கரையை போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சர்க்கரை முழுவதும் என்ன செஞ்சிடும், மறைந்துடும். அது முழுவதும் என்ன செய்கிறது, மறைந்து விடுகிறது. அப்போ சர்க்கரை எங்கே இருக்குது? ஆமாம், அது மாத்திரம் அந்த குவளையினுடைய தண்ணீர் எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அந்த நீரின் துகள், நீர் ஒரு என்ன பொருள், திரவ பொருள். அந்த நீரின் துகள்களுக்கு இடையில என்ன காணப்படுகிறது அப்படின்னா இடைவெளி காணப்படுகிறது. என்ன காணப்படுகிறது, இடைவெளி காணப்படுகிறது. அந்த சர்க்கரை துகள்கள் என்ன செய்கிறது அப்படின்னா அந்த இடைவெளியை என்ன செய்து விடுகிறது, நிரப்பி விடுகிறது. அது மாத்திரம் இல்லை, இது ஒரு பண்பு. நீரின் துகள்களுக்கு இடையே இடைவெளி காணப்படும் அப்படிங்கிற ஒரு பண்பு. அதே போல் பருப்பொருளினுடைய துகள்களுக்கு இடையே என்ன காணப்படுகிறது, ஈர்ப்பு விசை காணப்படுகிறது. அந்த பருப்பொருள் திண்ம பொருளாக இருந்தாலும் சரி, திரவ பொருளாக இருந்தாலும் சரி, வாயு பொருளாக இருந்தாலும் சரி, அதனுடைய பொருள்களுக்கு இடையே அந்த அளவு, அந்த ஈர்ப்பு விசையினுடைய அளவு மாறுபடும். ஆனால் அந்த ஈர்ப்பு விசை அதுதான் அந்த துகள்களை என்ன செய்கிறது, பிணைக்கிறது. சரியா? இத்தகைய இதுவும் பருப்பொருள் என்ன செய்யும், மாறுபடும். சரி, அதை நம்ம முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம், பருப்பொருள் துகள்களுக்கு இடையே என்ன காணப்படுகிறது, அதிக இடைவெளி என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இது வெவ்வேறு பொருள்களுக்கு எப்படி இருக்கும், வெவ்வேறாக இருக்கும். இதில் நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் த மேட்டர். என்னது, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர். என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் ஹேவ் ஏ லாட் ஆஃப் ஸ்பேஸ் இன் பிட்வீன் தம். சரி, அந்த மேட்டர் ஹேவ் ஏ லாட் ஆஃப் ஸ்பேஸ் இன் பிட்வீன் தம். அது இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் தி ஸ்பேஸிங் வில் பி டிஃப்ரெண்ட். சரி, மேட்டர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பேஸ் என்ன செய்யும், காணப்படும். சரி, இது அந்த எக்ஸாம்பிள் அதை தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். சரியா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே எதை ஆட் பண்ணுறோம், add a spoon. Let us add a spoon full of sugar to a glass of water.
நல்லா என்ன பண்ணுறோம், ஸ்டிர் பண்ணுறோம், ஸ்டிர் வெல். சுகர் டிஸப்பியர்ஸ், சுகர் வந்து கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிரும். வேறு இஸ் கான், அதை எங்கே இப்போ வில் த கிளாஸ் ஆஃப் வாட்டர் பி நவ் ஸ்வீட். வாட்டர் பார்ட்டிகல்ஸ் கேப் ஸ்பேஸ் பிட்வீன் தம். அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இடையில என்ன இருக்குது, கேப் இல்லைன்னா ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் த சுகர் பார்ட்டிகல்ஸ் ஆர் நவ் ஆக்குபைங் த லோ ஸ்பேசஸ். அந்த சுகர் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த வாட்டருடைய பார்ட்டிகல்ஸ் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை என்ன செய்யுது, அது ஃபில்லப் பண்ணிடுது. சரி, இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து என்னது, அட்ராக்ட் ஈச் அதர். சரியா, அதில் பார்ட்டிகல்ஸில் அந்த மேட்டரில் உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து அட்ராக்ட் ஈச் அதர். இட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். சரியா, இதுதான் விச் கீப்ஸ் த பார்ட்டிகல் டுகெதர். இந்த பார்ட்டிகளை வந்து ஒன்றோடு ஒன்று இணைய வைப்பது இதுதான், விச் கீப்ஸ் த பார்ட்டிகல்ஸ் டுகெதர். This attractive force will be different for different forms of matter. ஒவ்வொரு மேட்டருக்கு மேட்டர் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் காணப்படக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யும் இருக்கும். இதை இது பண்ணோம். அப்புறம் அடுத்த வந்து பருப்பொருளை என்ன செய்வது, வகைப்படுத்துவது. அதாவது இயற்பியல் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்டடி இயற்பியல் நிலை அடிப்படையில் வந்து பருப்பொருள்களை எப்படிலாம் வகைப்படுத்துகிறோம், திண்மம், திரவம் மற்றும் வாயு அப்படின்னு சொல்லி 3 வகையில் என்ன செய்கிறோம், இயற்பியல் நிலையில் என்ன செய்யப்படுகிறது. இதுதான் பொருள்களினுடைய இயற்பியல் நிலைகள்னு அழைக்கப்படுகிறது. பொருள்களின் பருப்பொருளினுடைய இயற்பியல் நிலைகள் என்னலாம் அப்படின்னா, ஏற்கனவே படித்தது தான், ஆனால் மறுபடியும் நமக்கு ஒருத்தர் இது பண்ணியிருக்காங்க. திண்மம், திரவம், வாயு. சரி, அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. குரூப்பிங் ஆஃப் மேட்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் these are the 3 physical states of matter. Matter is grouped into என்னெல்லாம் அப்படின்னா, solids, liquids and என்னது gases. The physical states of என்னது matter. சரி, மேட்டருடைய physical states இது we have already studied. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த திண்ம திரவ வாயுக்களுக்கு வந்து அதனுடைய நிறை, வடிவம், பருமன், எப்படி திண்ம திரவம் மற்றும் வாயுக்களினுடைய நிறை, பருமன், வடிவம் என்ன அப்படிங்கிறத இது பண்ணோம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கல்லை எடுத்துக்கிறோம். கல்லை எடுத்துக்கிட்டு இந்த கல்லினுடைய வடிவத்தை அறிகிறதுக்கு தான் இந்த கல்லை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கல்லினுடைய வடிவத்தை அறிகிறதுக்கு ஏதாவது எதுக்குள்ள பாத்திரத்துக்குள்ள எதுக்குலாம் வைக்கணுமா, அப்படி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம நீர் இருக்குது, நீரினுடைய வடிவத்தை வேணும் அப்படின்னா, நீருக்குன்னு தனி வடிவம் கிடையாது. அது எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அது அந்தந்த வடிவத்தை, சதுர பாத்திரத்தில் வச்சோன்னா சதுரமாக இருக்கும், வட்ட வடிவ பாத்திரத்தில் வச்சோன்னா வட்ட வடிவமாக இருக்கும். ஆனால் வந்து இந்த திடப்பொருளுக்கு கல்லுக்கு வந்து என்ன கிடையாது, கொள்கலன் தேவை அப்படின்னா அதுக்கு என்ன கிடையாது, தேவையில்லை. அதேமாதிரி நம்ம இப்போ உதாரணமாக மைதானத்துக்கு இப்போ இந்த கல்லை தான் இருக்குது, இந்த கல்லை எடுத்து நம்ம எது மேலே வைக்கும், மேட்சு மேலேயோ அல்லது மேட்ச் இந்த டெஸ்க் மேலே வைக்க அல்லது அலமாரியிலே வைக்கும்போது அதனுடைய வடிவம் மற்றும் பருமன் மாறுமா அப்படின்னா என்ன செய்யாது, மாறாது. சரியா, திண்மத்திற்கு என்ன தேவையில்லை, திண்மத்திற்கு வந்து ஒரு பாத்திரம் தேவையில்லை, கொள்கலன் என்ன இல்லை, அதனுடைய வடிவத்தை அறிவதற்கு தேவையில்லை. அது எங்கே இருந்தாலும் எப்படி தான் இருக்கும், எங்கள் மேட்சில் இருந்தாலும் சரி தான், அலமாரியில் இருந்தாலும் சரி தான், கிரவுண்டில் கிடந்தாலும் சரி தான், அது எப்படி தான் இருக்கும். அதுக்கு வந்து கொள்கலன் தேவையில்லை, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும், அந்த வடிவத்தில் தான் இருக்கும். ஸோ அது எங்கே இருந்தாலும் எப்படி இருக்கும், நிலையானது. ஏன் அப்படின்னா அதனுடைய துகள்கள், திண்ம பொருளினுடைய துகள்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நெருக்கமாக அமைந்திருக்கிறது. அதனுடைய துகள்கள் எப்படி இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், துகள்களுக்கு இடையே இடைவெளி காணப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு பருப்பொருளுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், வெவ்வேறு பருப்பொருளுக்கு வெவ்வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தோம், இந்த கற்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த துகள்களுக்கு இடையே உள்ள அந்த துகள்கள் வந்து எப்படி இருக்கும் காணப்படுகிறதுனா நெருக்கமாக அமைந்து
ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கொடுக்கிறது. சாதாரணமாக அதனுடைய வடிவம் என்ன செய்யாது, ஒரு திண்ம பொருளினுடைய வடிவம் என்ன செய்யாது. கல் வந்து என்னது ஒரு திண்ம பொருள், அதனால் அதனுடைய வடிவம் எளிதாக என்ன செய்யாது மாறாது. இதே இதை நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாஸ், ஷேப் அண்ட் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ். mass, shape and volume of solids, liquids and gases. அதே தான் நம்ம ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா do you need a container to know the shape of a stone? Say your answer no தேவையில்லை. சரி, ஏன் அப்படின்னா solid does not need anything container. It says as it because its particles are tightly packed. அந்த அதனுடைய பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி இருக்கும், டைட்லி என்ன இருக்கும், பேக்டாக இருக்கும். அண்ட் ஹேஸ் எ டெஃபினிட் ஷேப். அதனால் ஸ்டோன் டஸ் நாட் நீட் எ கண்டெய்னர் டு கெட் இட்ஸ் ஷேப். சரி, அதனுடைய ஷேப்பை பெறுவதற்கு என்ன தேவையில்லை, கண்டெய்னர் தேவையில்லை. ஏன் அப்படின்னா அதனுடைய பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி இருக்கிறது, டைட்லி பேக்ட் அண்ட் ஹேஸ் எ டெஃபினிட் ஷேப். ஸோ அதனால் அது அப்படி என்ன செய்கிறது இருக்கிறது, தேவையில்லை. அடுத்தது if you move the stone from the ground to a table or place it on the shelf, does its shape change? No change, because if you take a stone from the ground and place it on the table or shelf, its shape and volume do not change. சரி, அதை தான் நம்ம தமிழில் பார்த்தோம், அதை தான் உங்களை ஆங்கிலத்தில் பார்த்தோம். ஒரு ஸ்டோனை எடுத்து அந்த ஸ்டோனுடைய அதுக்கு அதோட ஷேப்பை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர் தேவை அப்படின்னா நீடான் அதுக்கு என்ன இல்லை, தேவையில்லை. எப்படின்னா ஏன் அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆர் டைட்லி பேக்ட் அண்ட் இட் ஹாஸ் எ டெஃபினிட் ஷேப். அதுக்குன்னா ஒரு ஷேப் என்ன செய்யுது. இப்போ தான் நான் பார்த்தேன், இந்த ஸ்டோன் எடுத்துட்டேன்னா இந்த ஸ்டோனுக்கு என்ன இருக்குது, ஒரு ஷேப் இருக்குது. சரி, அதனால் இது பண்ணிக்காங்க. சரி, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 37 எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு 37, தமிழ் மீடியத்தில் 40 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு. சரி, நிறைய என்ன கொடுத்துருக்கிறது, பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு. அந்த பிக்சர்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து வகைப்படுத்தி எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் என்ன இருக்குது, ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட் அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வகைப்படுத்தலாம் அந்த பொருட்களை. உதாரணமாக நம்ம அந்த படத்தில் பாருங்கள், நம்ம தான் பக்கத்தில் என்ன காணப்போயிருக்கு, பென்சிலும் புத்தகமும் இருக்குது. இந்த பென்சில் புத்தகம் எதோடு சம்மந்தப்பட்டது, படிப்போடு என்ன செய்கிறது சம்மந்தப்பட்டது, அப்படி சொல்லி அதை வகைப்படுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாலி இருக்குது. இதே மாதிரி என்ன இருக்கிறது, ஒரு சீப்பு என்ன செய்கிறது இருக்கிறது. இதை எப்படி வகைப்படுத்தலாம், வாலியும் சீப்பையும் எப்படி வகைப்படுத்தலாம். இந்த இப்போ படத்தில் கொடுத்துருக்க வாலியும் சீப்பையும் அல்லது நம்ம நேரில் பார்க்குற சீப்பு வாலி இல்லை, அந்த வாலி இதெல்லாம் இப்போ ரெண்டு எதனால் ஆனது, பிளாஸ்டிக்கால் ஆனது, நெகிழியால் ஆனது. எதனால் ஆனது, நெகிழினால் ஆனது. அதே போல் இந்த கண்ணாடி மூக்கு கண்ணாடி பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்கலாம், அது என்னது, தேய்க்கும் நார். தேய்க்கும் நார். இந்த ஆப்பிள் பழத்துக்கு அடுத்தாப்புல ஒன்று கொடுத்துருக்கு, அது வந்து என்னது, துடைப்போம். சரியா, தேய்க்கு நார், துடைப்போம். அப்புறம் வேறு என்ன இருக்குது இதில், ஒரு மேஜை இருக்குது. இந்த பென்சிலுக்கு அடுத்தாப்புல பென்சிலுக்கு சீப்புக்கு இடையில என்ன இருக்கிறது, மேஜை இருக்குது, மேஜை. அதுக்கப்புறம் வந்து இந்த பசுமாட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கிறது, கரண்டி இருக்கிறது, அகப்பை இருக்கிறது. சரி, அந்த அகப்பை, மேசை மற்றும் கரண்டி இதெல்லாம் எதனால் ஆனது, மரத்தினால் ஆனது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், வகைப்படுத்தலாம். சரி, அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் ஒளியானது எது வழியாக அந்த சீப்புக்கு அடுத்தாப்புல என்ன இருக்குது, கண்ணாடி கோவலை இருக்குது. கண்ணாடி கோவலை
கண்ணாடி குவளையில் உள்ள நீர் மற்றும் மூக்கு கண்ணாடி இவற்றின் வழியாக எது ஊடுருவி செல்லும்? ஒளி என்ன செய்யும்? ஊடுருவி செல்லும். அதுக்கடுத்தாப்புல ஆப்பிள் அல்லது இரும்பு பெட்டி வழியாக என்ன ஆப்பிள் வழியாகவோ அல்லது இரும்பு பெட்டியின் வழியாகவோ என்ன செய்யாது? ஆப்பிள் இரும்பு பெட்டியின் வழியாகவோ எது ஊடுருவி செல்லாது? ஒளி என்ன செய்யாது? ஊடுருவி செல்லாது. அதுபோக வேற என்ன எல்லாம் இருக்கு? மாடு இருக்கு, ஒரு பறவை கொடுத்துருக்கு. இந்த மாடும் பறவையும் என்ன எப்படி வகைப்படுத்தலாம்? ரெண்டையும் உயிருள்ளவைகள் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யலாம்? வகைப்படுத்தலாம். சரியா? மற்ற இது இருக்கிற எல்லாமே அந்த படத்தில் இருக்கிற எல்லாமே என்னது? உயிரற்றவைகள். என்னது? உயிரற்றவை. அப்புறம் ஒரு குவளையில் என்ன இருக்கிறது? உள்ள தண்ணி இருக்கு. அந்த தண்ணி வந்து என்ன நிலையில் உள்ள பருப்பொருள்? திரவ நிலையில் உள்ளது. அதே சமயத்தில் ஒரு பலூன் கொடுத்துருக்கு. பலூனுக்குள்ள என்ன இருக்கும்? காற்று இருக்கும். அந்த காற்று என்ன நிலையில் உள்ளது? வாயு நிலையில் உள்ளது. என்ன நிலையில் உள்ளது? வாயு நிலையில் உள்ளது. சரி, அது போக மற்ற எல்லாத்தையும் இந்த தண்ணி உள்ளது, குவளை உள்ளது, மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா மற்ற எல்லா பொருட்களும் என்ன பொருட்கள்? திண்ம பொருள்கள் ஆகும். சரி, அது போக வேற என்ன எல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு கோழி இறகுகள் கொடுத்துருக்கு. சரி, அந்த அயன் பாக்ஸ் பக்கத்தில் கொடுத்துருக்குல்ல, காகித குவளை, இறகு மற்றும் காகித குவளைகள் என்ன செய்யும்? என்ன செய்யக்கூடியது? மிதக்கக்கூடியது. ஆனால் ஆப்பிள், சின்ன கல் இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? மூழ்கி விடும். என்ன செய்யக்கூடியது? மூழ்கி விடுது. அது போல வேற என்ன பசுமாடு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கு? மாடு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கு? ரப்பர் வளையங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ரப்பர் வளையம். இந்த ரப்பர் வளையத்தை நம்ம என்ன செய்யலாம்? இழுக்க முடியும். என்ன செய்ய முடியும்? ரப்பர் வளையத்தை என்ன செய்ய முடியும்? இழுக்க முடியும். ஆனால் எதை இழுக்க முடியாது? சீப்பை இழுக்க முடியாது. இவ்வாறு இந்த பொருள்களை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்? வெவ்வேறு முறையில் என்ன செய்யலாம்? வகைப்படுத்தலாம். இதை அதனுடைய பண்புகளின் அடிப்படையில், அதனுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் என்ன செய்யலாம்? வகைப்படுத்தலாம். ஆனாலும் பண்புகள் வேறுபட்டாலும் இது எல்லாமே என்ன பொருள்கள் தான்? எல்லாமே என்ன பொருள்கள் தான்? பருப்பொருள்கள் தான். என்ன இப்போ திண்ம நிலையில் உள்ளது இருக்குது, திரவ நிலையில் உள்ளது இருக்கிறது, வாயு நிலையிலும் உள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதே தான் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த பிக்சர் பேஜ் நம்பர் 37 உள்ள பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அந்த திங்ஸை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, அதான் அதனுடைய சில ப்ராப்பர்ட்டிஸை வச்சு என்ன செய்யலாம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பென்சில் அண்ட் புக்ஸ் ஆர் யூஸ் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பென்சில் அண்ட் புக்ஸ்? இட் இஸ் கார்லேட் டு த ஸ்டடீஸ். சரி, அதான் பென்சில் அண்ட் புக்ஸ் ஆர் யூஸ் ஃபார் ஸ்டடி. அப்புறம் இந்த பக்கெட் இருக்கு இல்லையா? the bucket and the comb, these are all the both things are made of என்னது? plastic. while the table, அப்புறம் அந்த ladle இருக்குல்ல, ஆப்பிள் பக்கத்தில் இருக்க ladle, இதெல்லாம் எதனால் ஆனது? are made up of என்னது? அப்போ the table இதெல்லாம் எதனால் ஆனது? these are all made of என்னது? wood. அப்புறம் இந்த ஸ்க்ரப் ப்ரஷ் என்னது? ஸ்க்ரப் ப்ரஷ். அப்புறம் வந்து ப்ரூம், இதெல்லாம் எப்படி இருக்கும்? ரஃப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டாய் பியர் வந்து எப்படி இருக்கு? டாய் பியர் வந்து எப்படி இருக்கிறது? சாஃப்டாக இருக்குது. சரியா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லைட் கேன் வந்து என்னது? லைட் வந்து எது வழியாலாம் பாஸ் ஆகும்? பாஸ் த்ரூ ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர். அந்த கோம் பக்கத்தில் இருக்கிற அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர், அப்புறம் அந்த ஸ்பெக்டகிள்ஸ், இது வழியாலாம் எது பாஸ் ஆகும்? லைட் பாஸ் ஆகும். ஆனால் பட் நாட் ரஃப் ஆப்பிள் ஆர் அயன் பாக்ஸ். ஆனால் அயன் பாக்ஸ் வழியாகவோ அல்லது ஆப்பிள் வழியாகவோ இந்த லைட் டஸ் நாட் என்னது? பாஸ் த்ரூ இட். சரியா? அப்புறம் the cow and the bird. The cow and the bird are என்னது? living things. So the cow and the bird are என்னது? living things. while the rest are not. மற்ற எல்லாம் வந்து என்னது? non living things. சரியா? அந்த rest things எல்லாம் நம்ம கவ்வையும் பேடையும் தவிர மற்ற எல்லா திங்ஸ் என்னது? நாட் லிவிங் திங்ஸ். சரியா? அடுத்த வாட்டர் இந்த கிளாஸஸ், வாட்டர் கிளாஸில் உள்ள வாட்டர் வந்து என்ன ஸ்டேஜில் காணப்படுது? என்ன ஸ்டேஜில் காணப்படுகிறது? லிக்விட் ஸ்டேஜில் காணப்படுகிறது. ஆனால் பட் ஏர் இந்த பலூன், அந்த லேண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பலூனில் உள்ள ஏர் வந்து என்ன நிலையில் காணப்படுகிறது? கேஸ் ஸ்டேஜில் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அப்புறம் மற்ற அதர் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் என்னது? சாலிட்ஸ். அப்புறம் இந்த
ஃபெதரும் பேப்பரும் என்ன செய்யக்கூடியது, பேப்பர் கப் கேன் ஃப்ளோட், ரெண்டுமே என்ன செய்யக்கூடியது, ஃப்ளோட் ஆகக்கூடியது. பட் நாட் த ஆப்பிள் ஆர் பீஸ் ஆஃப் ஸ்டோன். சரி, அவைகள் என்ன செய்யாது, cannot float. அப்புறம் இந்த ரப்பர் பேண்ட் கேன் பி ஸ்ட்ரெச் பட் நாட் த கோம். சரியா, ரப்பர் பேண்ட் என்ன செய்யலாம், ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஆனால் அந்த கோம் என்ன செய்ய முடியாது, ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. though they have different properties, they are all matter. இப்படி இந்த திங்ஸ் ஆர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணப்பட்டாலும் வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிஸ் அடிப்படையில் ஃப்ளோட் ஆகுது. லிவிங் திங்ஸு, நான் லிவிங் திங்ஸு, அப்புறம் பெனட்ரேட்டிங் ஆர் நாட் அப்படிங்கிற இந்த அடிப்படையில் தான் என்ன செஞ்சாலும் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் ஃப்ளோட் ஆர் கேனாட் ஃப்ளோட் அப்படிங்கிற முறையில் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் though they have different properties but they are என்னது, மேட்டர். இதெல்லாம் என்னது தான், மேட்டர் என்று என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. சரியா, சில பண்புகளின் அடிப்படையில் இப்போ நம்ம பார்த்த இந்த பொருள்களை எல்லாம் அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ செங்கல், கதவு போன்றவைகள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், வலுவானதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் என்னதாகும், அது என்ன நிலையில் உள்ள பொருள், என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட், அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து என்னது, திண்மங்கள். அதனுடைய இயற்பியல் நிலை வந்து என்னது, திண்மங்கள் ஆகும். அதே சமயத்தில் நம்ம திரவம்லாம் இருக்குது, என்ன நீர் இருக்கிறது, எண்ணெய் கழிவுகள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் என்ன தன்மை கொண்டது, பாயும் தன்மை கொண்ட திரவங்கள் ஆகும். சரியா, எளிதில் பாயும் தன்மை உள்ள பொருள், அதை பாயும் தன்மை கொண்டதுதான். ஆனால் எளிதில் பாயும் தன்மை கொண்டது என்ன அழைக்கப்படுகிறது, வாயுக்கள். உதாரணமாக திண்மங்கள் வந்து எங்கேருந்து எங்கே பாயும், உயரமான இடத்துல இருந்து தாழ்வான இடத்துல நோக்கி என்ன செய்யக்கூடியது, பாயக்கூடிய சமவெளியில் பாயும். ஆனால் ஆறுகள்லாம் சமவெளியில் பாயக்கூடியது. ஆனால் நம்ம வாயுக்கள் வந்து எங்கேருந்து எங்கே பாயும், அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி என்ன செய்யக்கூடியது, பாயக்கூடியது. இதெல்லாம் வாயுக்கள் என்ன செய்யப்படுது, அழைக்கப்படுகிறது. அடுத்தாலும் அந்த 41ஆம் பக்கத்திலே உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்கு. அந்த செயல்பாடில் சில பொருள்களை வகைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த வகைப்படுத்துறது சரியா தவறாங்கிறது நீ தான் என்ன செய்யணும் சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா திண்ம பொருள்கள் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ரெண்டாவதுல பார்த்தோம் அப்படின்னா திரவ பொருள், மூணாவது வாயு பொருள்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் ரியலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அப்படி என்ன செய்யலை இல்லை. உதாரணமாக ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, சுண்ணக்கட்டி, அது என்ன பொருள், திண்ம பொருள், ரைட். ஆனால் நீர் வந்து என்ன பொருள், திரவ பொருள். அதே மாதிரி பலூனில் உள்ள காற்று என்ன பொருள், வாயு பொருள். ஆறு வந்து என்ன பொருள், திரவ பொருள். செங்கல் வந்து என்ன பொருள், திண்ம பொருள். அப்படின்னா அப்போ அவங்க என்ன செய்யலை, சரியான முறைப்படி என்ன செய்யலை, சரியாக வரிசைப்படுத்தல. நீங்கள் சரியாக வரிசைப்படுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும். அதே போல் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ரெண்டாவது இதில் வந்து திரவம் கொடுத்துருக்கு. ஆனால் முதல்ல காற்று வந்து என்ன பொருள், காற்று வந்து என்ன வாயு பொருள். மலை வந்து என்ன பொருள், திரவ பொருள். கல் வந்து என்ன பொருள், திண்ம பொருள். காற்று என்ன பொருள், வாயு பொருள். மேஜை என்ன பொருள், திண்ம பொருள். அதே போல் அடுத்த மூணாவது வந்து வாயு பற்றி கொடுத்துருக்கு. ஆனால் முதல் இது கரெக்டு, நீராவி வந்து என்ன நிலையில் உள்ளது, வாயு. ஆனால் எலுமிச்சை வந்து என்னது, என்ன பொருள், வாயு பொருளாக இல்லை, அது என்ன பொருள், திண்ம பொருள். அப்புறம் எலுமிச்சை சாறு என்ன பொருள், திரவ பொருள். புகை வந்து என்ன பொருள், வாயு பொருள். கதவு வந்து என்ன பொருள், திண்ம பொருள். சரி, எப்படி என்ன செய்யப்படுகிறது, வகைப்படுத்தப்படுகிறது. பார்த்தாங்க அப்படின்னா நம்ம இந்த இதில் கிளாஸிஃபை த ஐட்டம்ஸ் இந்த அபவ் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா த பிரிக் அண்ட் டோர்லாம் இதெல்லாம் என்னது, விச் ஆர் ஹார்ட். அதனால் இந்த கம் அண்டர் வந்து என்னது, சாலிட்ஸ். திங்ஸ் தட் ஃப்ளோ கம் அண்டர் என்னது, லிக்விட்ஸ். அண்ட் அதர்ஸ் which are very light and can flow more freely come under gases. சரி, அதில் வருகிறது. ஒரு ஆக்டிவிட்டி 3 கொடுத்துருக்கு. இதில் அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க திங்ஸ் எல்லாம். ஆனால் அது ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாலிட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் சாக் பீஸ் கொடுத்துருக்கு. சாக் பீஸ் வந்து சாலிட் தான், ரைட், இட் இஸ் கரெக்ட். ஆனால் வாட்டர் வந்து என்னது, வாட்டர் இஸ் நாட் ஏ சாலிட். வாட்டர் இஸ் என்ன வாட் ஸ்டேட், liquid state. Air in a balloon is in a gaseous state. At the river எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன ஸ்டேட்டு,
என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் உள்ளது, லிக்விட் ஸ்டேட்டில் உள்ளது. ட்ரிக் என்ன ஸ்டேட்டில் உள்ளது, சாலிட் ஸ்டேட்டில் உள்ளது. அதே போல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விண்டு எடுத்துக்கிட்டோன்னா அது 2 செகண்ட் காலம் வந்து லிக்யூட். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறது தப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா. விண்டு வந்து என்னது, என்ன நிலையில் உள்ளது, கேஸ் ஸ்டேட்டில் உள்ளது. சார் ரெயின் வந்து என்ன ஸ்டேட்டில் உள்ளது, லிக்விட் ஸ்டேட், அது ரைட்டு. ஸ்டோன் வந்து என்ன ஸ்டேட்டில் உள்ளது, சாலிட் ஸ்டேட்டில் உள்ளது. ஏர் என்ன ஸ்டேட்டில் உள்ளது, கேஸ் ஸ்டேட்டில் உள்ளது. டேபிள் வந்து என்ன ஸ்டேட், சாலிட் ஸ்டேட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீம் பார்த்தோன்னா அது என்ன ஸ்டேட்டில் உள்ளது, கேஸ் ஸ்டேட்டில் உள்ளது. லெமன் வந்து என்ன ஸ்டேட்டில் உள்ளது, சாலிட் ஸ்டேட்டில் உள்ளது. லெமன் ஜூஸ் வந்து என்ன ஸ்டேட்டில் உள்ளது, லிக்விட் ஸ்டேட்டில் உள்ளது. ஸ்மோக் வந்து என்ன ஸ்டேட்டில் உள்ளது, கேஸ் ஸ்டேட்டில் உள்ளது. டோர் வந்து என்ன ஸ்டேட்டில் உள்ளது, சாலிட் ஸ்டேட்டில் உள்ளது. அதனால் இது நீங்கள் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணி நீங்கள் எழுதி என்ன செஞ்சுக்காங்க, பார்த்து கரெக்ட் பண்ணி, இப்போ நம்ம சொன்னதை வச்சு நீங்கள் என்ன கரெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த இதை என்ன செஞ்சுக்காங்க, இது பண்ணிக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா விரவுதல். என்னது, விரவுதல். இப்போ ஒரு மேட்ச் மேலே தான் ஒரு புஸ்தத்தை வச்சுக்கா, அதை ஒன்றும் செஞ்சாமல் அப்படியே ஒரு எத்தனை நிமிஷம் வச்சுக்கா, 5 நிமிஷம் வச்சு அப்படியே கவனி. அதே போல் இன்னொன்று எடுத்துக்கா, ஒரு கோலையில் கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கிட்டு ஒரு பென்சில் எழுதுகோலை பயன்படுத்தி ஒரு துளி எழுதலாம். அந்த தண்ணியில் என்ன சேரு, மை சேரு. அப்புறம் அதை அசைக்காமலும் அல்லது என்ன செய்யாமலும் இருக்கணும், கலக்கவும் கூடாது. அந்த மையை சேர்த்து அதை அசைக்கவோ அல்லது கலக்கவோ என்ன செய்யக்கூடாது, கூடாது. அப்படிதான் அறையினுடைய இன்னொரு மூலையில் வந்து ஒரு ஊதுவத்தி என்ன செய்ய, பத்தி என்ன செய்ய, ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பார்த்தா அப்படின்னா, இப்போ டேபிள் மேலே என்ன வச்சுருக்கோம், புஸ்தகம் நகருமா, தன்னாலே நகருமா, நம்ம யாராவது நகர்த்தினாதான் அது என்ன செய்யும், நகரும். அதனால் அப்படி புத்தகம் நகராது. அதே சமயத்தில் அந்த கண்ணாடி கோலையில் உள்ள தண்ணியில் நம்ம கொஞ்சோண்டு ஒரு சொட்டு மைய அந்த எழுதுகோளால் கொஞ்சம் உள்ளே வச்சோம். அதை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணி முழுவதும் என்ன கலராக மாறிடும். அப்படி கொஞ்சம் நேரத்தில் முழுவதும் என்ன கலராக மாறிடும், அந்த ப்ளூ கலராக என்ன செஞ்சிடும், மாறிடும். சரி, அதை நம்ம எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தது. அதுபோல் அந்த ஊதுபத்தியிலேருந்து மனம் நம்ம ஏதோ ஒரு மூலையில் வச்சுருக்கோம். ஆனால் பார்த்தா அந்த மனம் வந்து எங்கே முழுவதும் பரவிடும், அறை முழுவதும் என்ன செய்து விடும், பரவி விடும். சரியா. அப்போ விரவுதல்ங்கிறது விரவுதல் என்றால் என்ன அப்படின்னா, கிடைக்கும் இடத்தை நிரப்ப பரவும் துகள்களின் தன்மை ஆகும். சரியா. இது எவ்வளோ இடம் கிடைக்குதோ அந்த இடத்த என்ன செய்ய, நிரப்ப அந்த துகள்கள் பரவக்கூடிய தன்மையை தான் என்னென்னு சொல்கிறோம், விரவுதல் என்று என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். சரியா. இடம் முழுவதும் துகள்கள் பரவும் அல்லது விரவும் தன்மையை விரவுதல் எனப்படும். சரி, அந்த ஒரு இடம் முழுவதும் வந்து துகள்கள் வந்து என்ன செய்யக்கூடியது, பரவக்கூடிய தன்மையை தான் அல்லது விரவக்கூடிய தன்மையை தான் என்னென்னு சொல்கிறோம், விரவுதல் என்று என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். திண்மங்களில் உள்ள துகள் வந்து நகர இயலாத நிலையில் உள்ளது. திண்மங்களில் உள்ள துகள்கள் வந்து என்ன செய்யாது, அது நகர என்ன செய்யாது, முடியாது. அதனால அந்த புஸ்தகம் அப்படியே அதை அச்ச இடத்துல என்ன செய்ய இருக்குது. ஆனால் திரவத்தினுடைய விரவுதல் வந்து வாயுவை விட எப்படி இருக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் வாயுவினுடைய விரவுதல் வந்து ரொம்ப அதிகமாக என்ன செய்யும், திரவம் அல்லது வாயுக்களை போல பரவாது. பாய்மங்களின் துகள்கள் இயக்கத்தில் உள்ளது. எனவே மை துகள் மற்றும் புகை துகள்கள் அங்கங்குமே என்ன செய்கிறது, விரவுகிறது. சரி, அந்த மையம் அப்புறம் அந்த ஊதுபத்தியிலிருந்து வரக்கூடிய மனமும் என்ன செய்யப்படுது, முழுவதும் என்ன செய்யப்படுது, விரவக்கூடியது. சரியா. அப்போ இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், விரவுதல் என்று என்ன செய்கிறோம், சொல்கிறோம். சரி, அந்த கீழே அந்த 42வது பக்கத்தில் அந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல திண்மத்தில் உள்ள துகள்கள் எப்படி வச்சுருக்காங்க, நெருக்கமாக காணப்படுகிறது. சரியா. மிகவும் குறைந்த கேப் தான் இருக்குது, இடைவெளி தான் என்ன செய்யும், காணப்படும். திண்மத்தின் துகள்கள் நெருக்கமாக என்ன செய்துள்ளது, பொதிந்துள்ளது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கல். ஆனால் அடுத்த திரவத்தில் பார்த்தோம் அப்படின்னா, திண்மத்தை விட துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி கொஞ்சம் எப்படி இருக்கு, கொஞ்சம் அதிகமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. திரவத்தின் துகள்கள் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையில் என்ன செய்திருக்கிறது, அமைந்திருக்கிறது. எடுத்துக்காட்டு நீர். திண்மத்தில் உள்ள துகள்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னது, கல். அடுத்தால பார்த்தோம் அப்படின்னா வாயுக்களில் உள்ள துகள்கள். எதில் உள்ள துகள்கள், வாயுக்களில் உள்ள துகள்கள். அது வந்து என்ன செய்யக்கூடியது பார்த்தா ரொம்ப கேப் காணப்படுகிறது. அதிக இடைவெளியுடன் எளிதில் நகரக்கூடிய வகையில் வாயுவின் துகள்கள் என்ன செய்துள்ளது, அமைந்துள்ளது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னது, காற்று. இதை தான் நம்ம இங்கிலீஷ்லேயும் பார்ப்போம்.
என்ன அப்படின்னா டிஃப்யூஷன் என்னப்பா நம்ம இதே போல தான் ஒரு புக்கை வந்து டேபிள் மேலே என்ன செய்கிறோம், லேட்டஸ்ட் பிளேஸ் இப்போ புக் ஆன் த டேபிள், லெட் இட் நாட் பி என்னது அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப், அப்சர்வ் ஃபார் 5 minutes, நவ் டேக் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆட் ஏ என்னது ட்ராப் ஆஃப் இங்க் கேர்ஃபுல்லி அட் த சென்டர். அந்த சென்டரில் கொஞ்சோண்டு என்ன அந்த பீக்கரில் உள்ள வாட்டரில் ஒரு பென்சிலுடைய நுனிய டிப் ஆஃப் த பென்சிலில் கொஞ்சோண்டு இங்க் எடுத்து அதுக்குள்ளே என்ன செய்கிறோம் வைக்கும். ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது, டோன்ட் ஷேக் ஆர் ஸ்டெப், அதை ஷேக் பண்ணவோ அல்லது ஸ்டெப் பண்ணவோ என்ன செய்யக்கூடாது, கூடாது. சரியா? அடுத்தது இன்னொன்று என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்சென்ஸ் எடுத்துக்கிறோம். சரியா? நான் லைட் அண்ட் இன்சென்ஸ் ஸ்டிக் அண்ட் கீப் இன் ஒன் corner of the room. அந்த புக் did the book move? No, the book did not move. It is stay in the same place. சரியா? did the ink particles பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆயிருக்கும், move and spread itself in the water. How long did it for complete mixing? அது எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறது நம்ம என்ன செய்யணும், அதே என்ன செய்யணும், நோட் பண்ணணும். அப்புறம் did you get the smell of incense stick from where you are standing? சரி, எந்த இடத்துல வரைக்கும் நிற்கிற வரைக்கும் அந்த இன்சென்ஸோடைய ஸ்மெல்லை என்ன செய்ய முடியுது, ஸ்மெல் பண்ண முடியுது அப்படிங்கிறத சொல்லணும். how fast did you get the smell? how did the smell reach you? சரி, we may conclude that என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா எதில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் வந்து ஈஸியாக வந்து டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we may conclude that the particles of gases and liquids can move easily and quickly. The tendency of the particles to spread out in order to occupy the available space is called diffusion. அதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்காங்க. This tendency of particle to spread out in order to occupy available space is called diffusion. So are tightly packed and they solid வந்து எப்படி இருக்கு அப்படின்னா tightly packed ஆகிருக்கு, அதனால அது ஈஸியாக என்ன ஆகாது, டிஃப்யூஸ் ஆகாது. ஆனால் வந்து லிக்யூடும் கேஸும் வந்து என்ன செய்யும், ஈஸியாக என்ன ஆகக்கூடியது, டிஃப்யூஸ் ஆகக்கூடியது. அப்போ வாட் இஸ் டிஃப்யூஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா the tendency of particle to spread out in order to occupy the available space is called வந்து என்னது, diffusion. சரியா? இப்போ particles in a solid எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை பிக்சர் பேஜ் நம்பர் 38ல் அந்த இதில் கொடுத்துருக்கு. பார்ட்டிகிள்ஸ் இந்த சாலிட் எப்படி இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், சாலிடில் வந்து இந்த பார்ட்டிகிள்ஸ் ஆர் டைட்லி பேக்டாக இருக்கும் வித் எவ்ரி லிட்டில் ஸ்பேஸ் பிட்வீன் தான். அதில் வெரி லிட்டில் ஸ்பேஸ் தான் என்ன செய்யும், அதுக்கு இடையில கேப் வந்து ரொம்ப ஸ்மாலராக தான் என்ன செய்யும் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்ட்டிகிள்ஸ் சாலிடுக்கு வந்து ஸ்டோன். அடுத்த பார்ட்டிகிள்ஸ் இந்த லிக்விட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாலிடை விட லிக்விடில் வந்து கொஞ்சம் கேப் வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்ட்டிகிள்ஸ் இன் லிக்விட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ஏ ரேண்டம் ஆர் irregular way and the space between the particles is greater than that is in என்னது solids. அது எக்ஸாம்பிள் வந்து என்னது வாட்டர். அப்புறம் particles in a gas பார்த்தோம் அப்படின்னா the particles in the gas are arranged for apart. ஆனால் சாலிடை விட லிக்விடை விட எதில் கேப் அதிகமாக இருக்கும், பார்ட்டிகிள்ஸ் இந்த கேஸில் எது அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். the particles in the gases are arranged for apart, they move freely. எக்ஸாம்பிள் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது air. Today it's enough. We meet in the next class. அடுத்த வகுப்பில் நம்ம சந்திப்போம்.